வணக்கம். விருதுநகர் மாவட்டத்தில் மொத்தம் 7 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. இந்த 7 சட்டமன்ற தொகுதிகளுடைய இறுதிக்கட்ட நிலவரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். முதல்ல நம்ம பார்க்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி ராஜபாளையம். ராஜபாளையத்தில் திமுக சார்பில் தங்கபாண்டியன் களத்தில் இருக்கார். 2 முறை இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்தவர் மீண்டும் இந்த தொகுதியில் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியில் பாஜகவோட தாமரை சின்னத்தில் ஜான் பாண்டியன் அவர்களுடைய மனைவி பிரிசில்லா பாண்டியன் அவர்கள் இந்த தொகுதியில் களம் காண்றாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் கார்த்திக், தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் ஜெகதீஸ்வரி அப்படிங்கக்கூடிய 4 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தாலும் கூட போட்டி என்பது திமுக வெர்சஸ் தாமரை சின்னம் அப்படிங்கிற இருமுனை போட்டியாகத்தான் மாறி இருக்கு. ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை பிரிசில்லா பாண்டியன் அவர்கள் ஏறக்குறைய பாஜக ஓட்டு, அதிமுக ஓட்டு இதையெல்லாம் நம்பி தான் களத்தில் இருக்காங்க. ஆனாலும் இந்த தொகுதிக்குள்ளே திமுக முந்தி செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. திமுகவினுடைய தங்கபாண்டியனுக்கு இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் உதயசூரியன் ராஜபாளையத்தில் உதிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தொடர்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியை பொறுத்தவரை தனித்தொகுதி, பட்டியல் சமூக மக்கள் மட்டுமே போட்டியிடக்கூடிய சட்டமன்ற தொகுதி. இங்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை மகாலிங்கம் வேட்பாளராக களத்தில் இருக்கார். அதிமுக சார்பில் சந்திரபிரபா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக எல்லாம் இருந்தவர். செல்வி ஜெயலலிதா அவருடைய காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். சந்திரபிரபா களத்தில் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியுடைய சார்பில் கரிகால பாண்டியன், தமிழக வெற்றி கழகத்துடைய சார்பில் கார்த்திக் ஆகியோர் களத்தில் இருக்காங்க. புதிய தமிழகம் கட்சியினுடைய கிருஷ்ணசாமி அவர்களோட சொந்த மகன் சியாம் கிருஷ்ணசாமியும் இந்த தொகுதியில் போட்டியிடுறார். அவர் ஒட்டுமொத்தமாக 2 தொகுதிகளில் போட்டியிடுறார். ஒன்று இந்த தொகுதி ராஜபாளையம், மணிக்கணும் ஸ்ரீவில்லிபுத்தூர், இன்னொன்று திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி. ஸோ அந்த ஷியாம் கிருஷ்ணசாமியும் கொஞ்சம் ஓரளவுக்கான பட்டியல் சமூக மக்கள் வாக்களை, தேவேந்திர உள்ள வேளாளர்கள் வாக்களை ஓரளவிற்கு அவரும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அவர் கொஞ்சம் ஓட்டுகளை பிரித்தாலும் கூட இந்த தொகுதியை பொறுத்தவரை மிக மிக அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதி. தொடர்ச்சியாக அதிமுக பல முறை ஜெயித்திருந்த தொகுதி. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை நம்முடைய களப்பணியினுடைய அடிப்படையில் இங்கே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரபா அதிமுகவினுடைய வேட்பாளர், அவர் இங்கு வெற்றி வகை சொல்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. ஸோ அந்த வகையில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இலை துளிர்க்கிறது. இலை துளிர்க்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, திமுக கூட்டணியில் திமுக நேரடியாக போட்டி போடல, சிபிஐ தான் போட்டியிடுது. சிபிஐ வேட்பாளரை விட சந்திரபிரபா கொஞ்சம் செல்வாக்கு மிக்க நபராகவும் இருக்காங்க. ஸோ அந்த பகுதி மக்களால் ஏற்கனவே முன்னாள் எம்எல்ஏங்கிற முறையிலும் நன்கு பரிச்சயம் இருக்கிறது. 5 ஆண்டு ஆன்டி இன்கம்பன்சியும் இந்த தொகுதிக்குள்ளே இருக்குது. ஸோ இது எல்லாம் சேர்ந்து ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத தான் அந்த தொகுதியினுடைய நிலவரமாக இருக்குது. சாத்தூர் தொகுதியை பொறுத்தவரை நயினா நாகேந்திரன் அவர்கள் களத்தில் இருக்காரு. பாஜகவினுடைய மாநில தலைவர், திமுகவினுடைய கடற்கரை ராஜ் இங்கு போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய ஆனந்தராஜா, தாவேகாவுடைய அஜித் ஆகியோர் போட்டியிடுறாங்க. இந்த தொகுதியை பொறுத்தவரை நயினா நாகேந்திரன் முன்னிலை வைக்கிறார். சசிகலா நிறுத்தியிருக்கக்கூடிய வேட்பாளர் இசக்கிராஜாவும் இங்கே களத்தில் இருக்காரு. ஸோ இங்கே எப்படி நயினா நாகேந்திரன் அவர்கள் முன்னிலை வைக்கிறாரு, அவர் எந்த அடிப்படையில் இந்த தொகுதியில் வெளியூரிலிருந்து வந்திருந்தாலும் ஜெயிக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தனியாகவே இன்னொரு காணொலியாக வெளியிட்டிருக்கோம். நயினா நாகேந்திரன் எப்படி முந்துகிறார் அப்படிங்கிற அந்த காணொலியும் நம்மளோட நிமிர்ந்தல் யூடியூப் சேனலில் இருக்குது, அதில் பார்க்கலாம். விருதுநகரை பொறுத்தவரை மொத்தம் இருக்கக்கூடிய 7 தொகுதிகளில் சாத்தூர் தொகுதியில் நயினா நாகேந்திரன் பாஜக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அடுத்ததாக சிவகாசி சட்டமன்ற தொகுதி. காங்கிரஸ் சார்பில் சிட்டிங் எம்எல்ஏ அசோகன், அதிமுக சார்பில் ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர், நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் டயானா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் கீர்த்தனா அப்படிங்கக்கூடிய 4 முனை போட்டி நிலவுகிறது. சிவகாசி அப்படின்னாலே பட்டாசு ஆலை விபத்துகள் தான் நமக்கெல்லாம் நினைவுக்கு வரும். அடிக்கடி அங்கே நடக்கக்கூடிய பட்டாசு ஆலை விபத்துகள் ஒரு பெரும் பாதிப்பை, ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்திக்கிட்டு வருது. இப்போ கூட அண்மையில் ஒரு 20 பேருக்கு மேலே அந்த பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்திருக்காங்க. ஸோ அதையெல்லாம் முன்னிலைப்படுத்தி கூட தேர்தல் களத்தில் சந்திக்கிறாங்க. ஸோ அதையெல்லாம் சேர்ந்து கூட ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு மீதான ஒரு சாஃப்ட் கார்னரையும் உருவாக்கியிருக்க, அவர் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. அதில் ஒரு வாக்குறுதியாக பட்டாசாலை விபத்துகள் தவிர்ப்பதற்கு அதிமுக ஆட்சி வந்தோம் நிறைய விஷயங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்னதாக இருக்கலாம். தடாலடியாக அவர் செயல்படக்கூடியவராக இருந்தாலுமே கூட எளிதில் அணுகக்கூடிய தன்மை கொண்டவர், மக்களிடம் நன்கு பேசக்கூடிய தன்மை கொண்டவர். ஸோ எந்த நேரமும் மக்கள் சென்றால் பார்க்கலாம் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் ராஜேந்திர பாலாஜிக்கு கிரவுண்டில் அடிப்படையில் ஒரு நல்ல பெயர் இருக்குது. ஸோ இது எல்லாம் சேர்ந்து இந்த தொகுதியை பொறுத்தவரை, சிவகாசி தொகுதியை பொறுத்தவரை அதிமுகவினுடைய ராஜேந்திர பாலாஜி அவர்கள் முன்னிலை வைக்கிறார். அவர் முந்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த ராஜேந்திர பாலாஜி அவர்களால் சிவகாசி தொகுதியில் இலை தொழிற்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. விருதுநகர் சட்டமன்ற தொகுதி மிக முக்கியமான ஸ்டார் தொகுதிகளில் ஒன்றாக மாறி இருக்கு. விருதுநகரில் தேமுதிக சார்பில் விஜயபிரபாகரன் களத்தில் இருக்கிறார். அதிமுக சார்பில் விஜி கணேசன் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய லட்சுமணன், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் செல்வம் ஆகியோர் களத்தில் இருக்காங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் ராஜேந்திர பாலாஜி வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு கூட போய் தோசை சுடுறதா இருக்கலாம், பிரச்சாரத்துக்கு கூட போகிறதா இருக்கலாம், எங்கேயாவது டீ கடையிலேருந்து டீ ஆத்துறதா இருக்கலாம், எல்லா விஷயங்களையும் கவனம் ஈர்த்திருந்தார். இன்னொன்று, கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஓராண்டுகளுக்கு முன்பு தான் விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் நிகழ்ந்திருந்தது. விஜயபிரபாகரன் மீது ஒரு பெரிய அனுதாபம் இருந்தது. அந்த அனுதாபத்தால் அவர் மிகப்பெரிய அளவிலான ஒரு வாக்கை பெற முடிந்தது. அந்த இடத்துல கூட வெறும் 5000-6000 ஓட்டுகளில் தான் காங்கிரஸ் வேட்பாளர் தோல்வி அடைந்திருந்தார். காங்கிரஸ் தேமுதிக என்பது ஒரு பொருந்தா கூட்டணியாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் களத்தில் அங்கே இருக்குது. ஸோ காங்கிரஸ்காரர்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பாங்க விஜயபிரபாகரனுக்கு அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இதையெல்லாம் சேர்ந்து இந்த தொகுதிக்குள்ளே அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய விஜி கணேசன்
அங்கே ஒரு சாதாரண நிர்வாகியாக இருக்கக்கூடியவர். ஸோ அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறதுனால தொண்டர்கள் மத்தியில் ஒரு எழுச்சியும் அதிமுக மட்டத்தில் பார்க்க முடியுது. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை இப்போதைய கலச்சூழலில் இழுபறி அப்படிங்கிற நிலையில தான் விஜயபிரபாகரன் அவர்களை வைத்திருக்கிறது. பல ஊடகங்களும் விஜயபிரபாகரன் வெற்றி என்று கணித்தால் கூட நம்ம நிமிர்ந்தனுடைய பார்வையில் விஜயபிரபாகரனுக்கு அந்த தொகுதி ஒரு இழுபறியான நிலையில் இருக்குது. போன முறையை போல 4000-5000 வாக்கள் வித்தியாசமோ அல்லது அதற்கு குறைவான வித்தியாசத்திலோ வெற்றியும் அமையலாம், தோல்வியும் அமையலாம். அதனால தான் அதை இழுபறி அப்படிங்கிற பதத்துக்குள்ளே நம்ம கொண்டு போகிறோம். அடுத்ததாக அருப்புக்கோட்டை எம்ஜிஆர் அவர்களே வெற்றி பெற்ற தொகுதி. பழைய காலங்களில் எம்ஜிஆர் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதிகளில் ஒன்று அருப்புக்கோட்டை. ஸோ அருப்புக்கோட்டை என்பது அதிமுகவும் கொஞ்சம் வலுவாக இருக்கக்கூடிய பகுதி தான். இருந்தாலும் அது KKSSR அவர்கள் அருப்புக்கோட்டை தொகுதியை ரொம்பவே தன்னுடைய இரும்பு கோட்டையாக அவர் மாற்றி வைத்திருக்கிறார். அதிமுக சார்பில் இங்கே சேதுபதி, நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் மணிமாறன், தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் கார்த்திக்குமார் ஆகியோர் போட்டியிட்டாலும் கூட திமுகவினுடைய சிட்டிங் அமைச்சர், சிட்டிங் MLA KKSSRக்கு இந்த தொகுதி சாதகமான அலை வீசுகிறது. அதிமுக ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தலாம், அவருக்கு ஃபைட் கொடுக்கலாம். பட் KKSSR அவர்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இதுதான் அந்த தொகுதியுடைய நிலவரமாக இருக்குது. திருச்சுழி சட்டமன்ற தொகுதி கடந்த 2008ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்பு தான் திருச்சுழி சட்டமன்ற தொகுதி உருவாக்கப்பட்டுச்சு. திருச்சுழி உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து அந்த தொகுதியினுடைய MLAவாக இருக்கிறதே கிட்டத்தட்ட தங்கம் தென்னரசு அவர்கள் தான். தொழில்துறை அமைச்சராகவும் இருக்கக்கூடியவர். ஆனால் கடந்த 2011, 16, 26 ஆகிய 21 ஆகிய சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுக வலிமையான வேட்பாளரை போடலை. ஆனால் முதல் முறையாக திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில் தங்கம் தென்னரசுக்கு எதிராக வலிமையான வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் ராஜவர்மன் அவர். ஏற்கனவே சாத்தூர் தொகுதியில் அமமுக சார்பில் போட்டியிட்டவர், 32,000 ஓட்டு எடுத்து காட்டினவர். அதற்கு முன்பு அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர். ஸோ அப்படிப்பட்டவர் டிடிவி தினகரன் போயிட்டு திரும்பி அதிமுக பக்கம் வந்தவர். அதிமுக அமமுக அலையன்ஸும் இருக்கிறதுனால திருச்சுழி தொகுதியில் தங்கம் தென்னரசை திணற வைப்பார். ஆனால் கடைசியில் தங்கம் தென்னரசு தான் வெற்றி வாகை சொல்வார். தங்கம் தென்னரசுக்கு சாதகமான தொகுதியாகத்தான் இன்றைய களச்சூழலில் திருச்சுழி இருக்கிறது. இருந்தாலும் அதிமுக வலுவான வேட்பாளரை போட்டுக்கிறதுனால தங்கம் தென்னரசு அவர்களுக்கு ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்து அதற்கு பின்பு தங்கம் தென்னரசு அவர்கள் வெல்வதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. நம்முடைய கலாய்வினுடைய அடிப்படையில் விருதுநகர் மாவட்டத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 7 தொகுதிகளில் அதிமுக 3 தொகுதிகள்லையும் திமுக 3 தொகுதிகளையும், அதாவது இந்த அலைன்ஸ் சொல்கிறேன், 3 தொகுதிகளையும் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு தொகுதி இழுபறியாக இருக்கலாம், அது விருதுநகர் சட்டமன்ற தொகுதி. VIP வேட்பாளர்களாக இந்த தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்களாக இருக்கலாம், ராஜேந்திர பாலாஜியாக இருக்கலாம், நயினா நாகேந்திரனாக இருக்கலாம், KKSSR இருக்கலாம். இந்த 4 பிரபல புள்ளிகளும் மிக எளிதாக கரை சேர்வார்கள் என்பதுதான் நம்முடைய ஸ்கேனிங் பார்வையில் நமக்கு கிடைத்த தகவலாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த மாவட்டமான மதுரை மாவட்டத்தினுடைய தொகுதிகளினுடைய எப்படி இருக்கிறது என்பதை நம்ம விரிவாகவே பார்த்து விடலாம்.